ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபோர்த் ஃப்ளோர் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஹீரோ தீரனுக்கு அவரோட எக்ஸ் லவரான அனுகிட்ட இருந்து ஒரு கால் வருது. எமர்ஜென்சின்னு அவரை சீக்கிரமாக சென்னைக்கு வர சொல்கிறாங்க. அவரும் உடனே கிளம்பி வந்து சென்னையில் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருப்பார். அந்த ஃப்ளாட்டில் நடக்கிற அமானுஷமான விஷயங்களும் அந்த ஃப்ளாட்டில் அப்படி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறதும் தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங்கில் ராயல் டவுன்னு ஒரு ஃப்ளாட்டை காட்டுறாங்க. அங்கே 2 பொண்ணுங்க 4 பசங்கன்னு ஒரு ஹாரர் மூவி எடுக்க அந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு அங்கே இருக்க இன்சார்ஜ் கிட்ட பேசி ஷூட்டிங்க்கு பர்மிஷன் வாங்குறாங்க. நீங்கள் இந்த ஃப்ளாட்டை சுற்றி எங்கே வேணால் ஷூட்டிங் எடுத்துக்கோங்க, ஆனால் 4th ஃப்ளோருக்கும் டெரஸ் பக்கமும் மட்டும் யாரும் போயிடாதீங்கன்னு அந்த இன்சார்ஜ் சொல்வார். இந்த படத்தோட ஹீரோ தீரன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் தான் இருந்திருப்பார். அங்கே ஒரு ஆஃபீஸில் தான் அனுவை மீட் பண்ணியிருப்பாரு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 பேரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தீரன் மும்பையில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ தான் ஒரு நாள் ரொம்ப வருஷம் கழித்து கான்டாக்டே இல்லாத அவரோட எக்ஸ் அனு இவருக்கு கால் பண்ணி எமர்ஜென்சின்னு சொல்லி சென்னைக்கு உடனே வர சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் இவர் சென்னை ரீச் ஆனதும் அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தா கால் கனெக்டே ஆகாது. தீரன் இப்போ தங்க போகிறது அவரோட கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தான். அந்த கெஸ்ட் ஹவுஸ் வேற எங்கேயும் இருக்காது. அதே ராயல் டவுன் ஃப்ளாட்டில் அந்த இன்சார்ஜ் போகவே கூடாதுன்னு சொன்ன 4th ஃப்ளோரில் தான் இருக்கும். இவர் அந்த ஃப்ளாட்டில் தங்கின அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கே இவருக்கு ரொம்ப அமானுஷமான கனவுகளாக வரும். அடுத்த நாள் காலையில் இவர் ஜாகிங் போகிறப்போ இவர் பக்கத்து வீட்டு விண்டோவிலேருந்து எக்ஸ்பைரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸோட கவர்லாம் கீழே இருக்கும். அந்த ஃப்ளாட்டில் யார் இருக்காங்கன்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இவர் விசாரித்து பார்ப்பாரு. அவங்க அந்த ஃப்ளாட்டில் யாருமே இல்லைனும் அதே ஃப்ளாட்டில் இருக்க ஒருத்தர் தான் லீஸ்க்கு எடுத்திருக்காருனும். இதுக்கு முன்னாடி அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார், ஆனால் இப்போ அதை பண்ணுறதில்ல, அதனால் ஓல்டு ஸ்டாக்கெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளாட்டை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் ஹீரோவுக்கு ரொம்ப வினோதமாகவே இருக்கும். இவரோட ஹெல்ப் தேவைன்னு தான் அனு இவரை கால் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு கால் பண்ணால் காலும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அனுவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரித்து பார்த்தாலும் யாருக்கிட்டேயுமே அனு ரொம்ப நாளாக காண்டாக்டில் இல்லைன்னு அவங்க சொல்லிடுவாங்க. அனு அப்படி என்ன பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க, எதுக்காக தீரனை உடனே இங்கே கிளம்பி வர சொன்னாங்க, அந்த ஃப்ளாட்டில் நடக்கிற அமானுஷமான விஷயங்களுக்கும் அனுக்கும் என்ன சம்மந்தம், இதெல்லாம் ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.